Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Google Chrome, Google Chrome ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரௌசர்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இருந்தாலும் வேறு ப்ரௌசர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது Google Chrome யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் விண்டோஸ் சிஸ்டம் ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஹேங் ஆகும். அண்ட் அதர் ப்ரௌசர்ஸ்லையும் இந்த இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. பட் Google Chromeல இருக்கிற மாதிரியான இஷ்யூஸ் எந்த ப்ரௌசர்லையுமே கிடையாது. அதனால் Google Chrome எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் விண்டோஸ் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் Google Chrome யூஸ் பண்ணும்போது டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே மெமரி யூசேஜ் அதிகமாக காட்டும். என்னுடைய சிஸ்டம் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் ஆகிக்கிறதால இந்த மாதிரியான இஷ்யூஸ் கிடையாது. Google Chrome யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம்ஸில் இந்த இஷ்யூவை நீங்கள் காமனாக பார்க்கலாம். ஸோ Google Chrome சிஸ்டமுடைய மெமரியை அதிகமாக யூஸ் பண்ணுறதால சிஸ்டம் ஹேங் அண்ட் ஸ்லோ ஆகும். அண்ட் இந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா Google Chrome ப்ரௌசருடைய செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங் ஸ்க்ரீனில் ரைட் சைடில் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே மெமரி சேவர்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதால Google Chrome ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது மெமரியை ஃப்ரீயாக பண்ணி ஹை மெமரி யூசேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த மெமரி சேவர் ஆப்ஷனை டெஃபினட்டாக உங்களுடைய சிஸ்டம்லையும் எனேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக சிஸ்டம் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ ரன்னிங் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வென் Google Chrome இஸ் க்ளோஸ்டுன்ற ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்கிறதால நீங்கள் உங்களுடைய Google Chrome ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாலும் Google Chrome ப்ரௌசருடைய ஆப்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அதனாலையும் மெமரி யூசேஜ் ஜாஸ்தியாகி சிஸ்டம் ஸ்லோவாக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக யூஸ் கிராஃபிக்ஸ் எக்ஸலரேஷன் வென் அவைலபிள்ன்ற ஆப்ஷனையும் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ரீலான்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி Google Chromeஐ ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்ற ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணி பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு ரெண்டு ஆப்ஷன்லேயுமே லாஸ்ட் ஹவர்ன்ற ஆப்ஷனை ஆல் டைம்ன்ற ஆப்ஷனாக செட் பண்ணுங்கள். அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் அதர் சைன்இன் டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பாஸ்வேர்டுமே ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். அதனால் உங்கள் ப்ரௌசரில் ஏதாவது பாஸ்வேர்ட் சேவ் ஆகிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கிளியர் டேட்டான்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி டேட்டாஸ் எல்லாமே கிளியர் பண்ணுங்கள். அண்ட் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அபவுட் Chromeன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி Chrome ப்ரௌசரை அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே எல்லா ப்ரௌசரையுமே அப்டேட்டாக வைக்கிறதால செக்யூரிட்டி அண்ட் ஃபீச்சர் அப்டேட் ஆகும். அதனால் உங்களுடைய எல்லா ப்ரௌசரையுமே அப்டேட்டாக வைங்க. அண்ட் இந்த வீடியோவில் காட்டின ஸ்டெப்ஸை உங்களோட Chrome ப்ரௌசரில் பண்ணி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கிளிக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.